தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. செம்மணியில் எண்புக்கூட்டிலிருந்து மீட்கப்பட்ட நாணய குற்றி, சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு அரசின் நேரடி எச்சரிக்கை. விசாரணைகள் அரசியலாக்கப்படக்கூடாது, அரசாங்கத்திடம் நாமல் முன்வைத்த கோரிக்கை. ரேப் பாடகர் சங்கீத் கைது, பாடகர் வீடன் கண்டனம். 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, இளைஞருக்கு எதிராக போக்சோ வழக்கு. மீண்டும் ஒன்று சேரும் முதலமைச்சர் விஜய் மற்றும் மனைவி, சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதுகுழியில் நேற்றைய தினம் 8 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதிகள் உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு எண்புக்கூட்டின் மேல் இருந்து நாணய குற்றியொன்றும் சான்று பொருளாக மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை சிசுவினுடையது எண்புக்கூட்டு தொகுதி ஒன்று உட்பட 9 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதுகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 20ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதன்போது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட சிறுவர்களுடைய 8 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 9 எண்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் மேலும் சிசுவினுடைய எண்புக்கூடு உட்பட 9 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதேவேளை நேற்றைய அகழ்வு பணியின் போது எண்புக்கூடொன்றின் மீதிருந்து நாணய குற்றியொன்று மீட்கப்பட்டு சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற அகழ்வு பணிகளின் போது 327 மனித எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 311 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை அதிகாரிகளை அச்சுறுத்தவோ அல்லது தடுக்கவோ முயற்சிக்கும் எந்த ஒரு நபரும் சட்ட ரீதியான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று இலங்கை அரசாங்கம் உறுதியான எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்தகைய செயல்கள் தொடர்பான உண்மைகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலித ஜெயதிச அறிவித்துள்ளார். 2019 ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தற்போதைய விசாரணையை சுற்றியுள்ள அதிகரித்த அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொது விவாதங்களுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. புலனாய்வாளர்கள் புதிய தடயங்களை தொடர்ந்து தேடி வரும் நிலையில் விசாரணையின் செயற்பாட்டில் செல்வாக்கு செலுத்த அல்லது சீர்குலைக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் குறித்த கவலைகள் அதிகரித்துள்ளன. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட பல நபர்கள் மீது வெளிநாட்டு பயணத்தடைகள் விதிக்கப்பட்டது உள்ளிட்ட சமீபத்திய சட்ட ரீதியான முன்னேற்றங்களை தொடர்ந்து இந்த குழப்பங்கள் திடீரென அதிகரித்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுரேசாலே 90 நாட்களுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்டிருந்த போது காணப்படாத அமைதியின்மையும் கூச்சலும் கோட்டாபய ராஜபக்ஷ உட்பட 3 நபர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தடைகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது திடீரென உருவாக்கப்பட்டுள்ளதென்று அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட குழு ஒரு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பது தெளிவாகியுள்ளதாக அமைச்சர் நலிந்த குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரச புலனாய்வு தலைவர் சுரேசாலவை குறிப்பிட்ட அமைச்சர் ஒரு முன்னாள் சிரேஷ்ட ராணுவ புலனாய்வு அதிகாரி என்ற முறையில் இதுபோன்ற விசாரணைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதையும் ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் முழுமையாக அறிந்திருப்பார் என்று தெரிவித்துள்ளார். இதன்படி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் போன்ற ஒரு கொடூரமான குற்றம் குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் போது ஒருவர் குற்றமற்றவராக இருந்தால் விசாரணைக்கு ஒத்துழைப்பதே சிறந்த நடவடிக்கையாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை ஒரு தனிநபரோ அல்லது அவருக்கு ஆதரவளிக்கும் ஒரு குழுவோ விசாரணையை சீர்குலைக்கும் நோக்கில் அமைதியின்மையை உருவாக்க முயன்றால் அது மறைமுகமாக அவர்களின் சாத்தியமான ஈடுபாடு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது என்று அமைச்சர் நலிந்த மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடத்தப்பட வேண்டுமே தவிர அரசியல் லாபங்களுக்காக அவை அரசியலாக்கப்படக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அதன்போது தற்கொலை குண்டுதாரி ஒருவரின் தந்தை ஜேவிபி கட்சியின் தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்தோ அல்லது குண்டுதாரி ஒருவருக்கு
செய்ததற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி ஒருவர் கடந்த தேர்தலின் போது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தமை குறித்தோ நாடாளுமன்றத்தில் உரையாற்றி எவரும் ஏன் பேசவில்லை என்று நாமல் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் முறையான விசாரணைகளை நடத்துமாறு தாங்கள் கோருவதாகவும், ஆனால் இந்த விவகாரங்களை அரசியல் மேடை நாடகமாக மாற்றக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ, பொருளாதார கொலையாளிகள் பற்றி பேசுபவர்கள் அரசியல் கூற்றுக்களை முன்வைப்பதற்கு முன்னர் அது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளை முழுமையாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு தொடர்ந்து கடுமையான பொருளாதார இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும், உத்தியோகபூர்வ புள்ளிவிவரங்களின்படி வறுமையின் அளவு கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் ராப் பாடகர் சங்கீதன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டமை மிகவும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கேரளாவை சேர்ந்த பாடகர் வேடன் தெரிவித்துள்ளார். ராப் இசை மூலம் சமூக நீதிக்காக குரல் கொடுத்து வரும் பாடகர் வேடன் நேற்று தமிழகத்தின் சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். வேடனுடன் ஊடக சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் வன்னியரசு சங்கீத்சன் கைது நடவடிக்கையை கண்டித்ததோடு ஸ்ரீலங்கா அரசு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கிராமம் ஒன்றை சேர்ந்த 14 வயது பள்ளி மாணவி காணாமல் போன சம்பவம் தொடர்பில் 25 வயதுடைய இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து தருமாறு சிறுமியின் பெற்றோர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பைக்காரா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இதையடுத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். விசாரணைகளின் போது உட்புரோக பகுதியை சேர்ந்த தயானந்தன் என்ற நவீன் என்பவர் மாணவியை ஆந்திர பிரதேசத்திற்கு அழைத்து சென்றமை தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து மகளிர் போலீசாரின் உதவியுடன் மாணவி பாதுகாப்பாக மீட்கப்பட்டார். மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் ஆந்திர பிரதேசத்திற்கு அழைத்து சென்ற பின்னர் மாணவிக்கு குறித்த நபர் பாலியல் தொல்லை வழங்கியதாக தெரிய வந்துள்ளது. இதையடுத்து குறித்த நபருக்கு எதிராக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அவரை போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதா மீண்டும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசியலிலும் திரைத்துறையிலும் தற்போதைய மிக முக்கிய பேசுபொருளாக மாறியிருந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்போது தம்பதியினர் மீண்டும் ஒரே வீட்டில் இணைந்து வாழ தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் கடந்த காலங்களில் தனது அரசியல் மற்றும் சினிமா பயணங்களில் தீவிரமாக இருந்தபோது அவருக்கு அவரது மனைவி சங்கீதாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் உலா வந்தன. சங்கீதா லண்டனில் தங்கியிருந்ததும், விஜயின் முக்கிய பொது நிகழ்ச்சிகளில் மற்றும் அரசியல் பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொள்ளாததும் வதந்திகள் பரவ காரணமாகின. இந்நிலையில் இந்த குடும்ப பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண விஜயின் தாயார் ஷோபா சந்திரசேகர் மற்றும் நெருங்கிய குடும்ப உறவுகள் தீவிர முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. குடும்ப உறவினர்களின் முயற்சியின் பலனாக தற்போது சங்கீதா சென்னை திரும்பியுள்ளதாகவும் இருவரும் தங்களது நீலங்கரை இல்லத்தில் சேர்ந்து வாழ்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த செய்தி வெளியாகினதிலிருந்து தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் மற்றும் முதலமைச்சர் விஜய் ரசிகர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.